சோதராண்டவரே, 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 சோதரம், சோதரம், சோதரம். இசையா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக, வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க,
ஜெயிக்கிற வல்லமையை தாங்கப்பான்னு கேளு. தலிலாளின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற
கணக்கு பண்ணாத, அதை சாதாரண கணக்கு பண்ணாத. இந்த தொழிலாளின் ஆவிக்கு நீ தப்பிக்கிற கர்த்தர் விரும்புறான். இந்த தொழிலாளின் ஆவியை அழிக்கிற கர்த்தர் விரும்புறான். அதை ஜெயிச்சனோட கர்த்தர் விரும்புறான். அதை விழிக்கிற வலையில, அந்த ஆவி விழிக்கிற வலையில சிக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறான். அந்த ஆவியை நீ ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புறான். அந்த வல்லமையை நீ ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புறான். இன்னைக்கு கேளு, அந்த அபிஷேகத்தை கேளு. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கேளு. முதல்ல அபிஷேகத்தை கேளு. அந்த அபிஷேகத்தை கேளு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தொழிலாளின் ஆவிங்க, அந்த தொழிலாளின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கு அந்த அபிஷேகம் உண்டாகட்டும். அந்த வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உண்டாகட்டும். அந்த மேற்கொள்ள யுத்தி, அந்த யுத்த வல்லமை, அந்த யுத்த வல்லமை, அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணும். எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணும். அந்த யுத்த அபிஷேகத்தான், அந்த யுத்த அபிஷேகத்தான், அந்த யுத்த அபிஷேகத்தான் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அந்த யுத்த அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொரு சாதாரண நிற்காத, சாதாரண இருக்க அசதியா இருக்காத, அசதியா இருக்க. இது யுத்த களம், இது யுத்த களம். இது அசதியா இருக்கிற நேரம் அல்ல. இது அசதியா இருக்கிற நேரம் அல்ல. இது சாதாரண இருக்கிற நேரம் அல்ல. இது ஒரு யுத்த களம், ஒரு யுத்த களம். ஒரு பயங்கர ஆவியோடு மோத வந்திருக்கிற, ஒரு பயங்கர ஆவியோடு மோத வந்திருக்கிற. விழிப்பா இரு, விழிப்பா இரு, விழிப்பா இரு. விழிப்பா இருந்தா ஜெயிக்க முடியும். நீ விழிப்பு இல்லாம போயிட்டு அவ்வளவுதான். நீ விழிப்பு இல்லாம போயிட்டவன் அவ்வளவுதான். விழிப்பா இரு. ராக்கா ஷேமா நாத்துடி ஆந்தரபோ, ராக்கா மேனாதுடி ஆந்தர மல்கர மொடுசி ஆந்தரபோ, நீமன ரபதுடி ஆந்தர மலரா, ராக்கா சேமன ரதடி ஆந்தர மனரப, நீமன ரபதுடி மல்கர ரபதுடி ஆந்தரபோ. இயேசுவின் நாமத்தினால் இயேசு ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. இந்த தொழிலாளின் ஆவியை மேற்கொள்ளுகிற ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம் இன்னைக்கு பெற்றுக்கோ, இன்னைக்கு பெற்றுக்கோ. இந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கோ, இந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கோ, இந்த புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டு அதை மேற்கொள்ள போறேன், அதை ஜெயிக்க போறேன். இன்னைக்கு அந்த ஆவியை ஜெயிக்க போறேன், இந்த ஆவியை ஜெயிக்க போறேன். அரக்க சேமா நாத்தடி ஆந்தரமோ, ரபல ரமண சப தடி ஆந்தரம். அந்த அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, 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 அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் மார்க்க ராக்க சேமன ரபோ, ரைமன ரபதுடி மார்க்கரபோ, நீமன ரமண சதன ரபதுடி ஆந்தரபோ, நீமன ரபதுடி மார்க்கர மோன கரம. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தொழிலாளின் ஆவிக இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நீமன ரமண சதடி ஆக்கரபோ, நீமன ரமண சதடி ஆந்தரபோ. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தொழிலாளின் வல்லமைகள், தொழிலாளின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படக்கூடிய அபிஷேகம், இன்னைக்கு அழிக்கப்படக்கூடிய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணும், எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கு வேணும் இயேசுவின் நாமத்தினால். Raba
கொள்ளுவதற்கு ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த தொழிலாளியின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்பும், அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்பும். இப்ப ஆவி நிரப்பும், இப்ப ஆவி நிரம்பி செவி, இப்ப ஆவி நிரம்பி செவி. இந்த தொழிலாளியின் ஆவிக்கு விரோதமா இப்ப சோமன், இப்ப சோமன், இந்த தொழிலாளியின் ஆவிக்கு விரோதமா இப்ப சோமன், இப்ப சோமன். ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. பவுல் சொன்னா எல்லாரும் என்ன விட்டு விலகிற போது கர்த்தரோ எனக்கு துணை நின்று இந்த யுத்தத்தை நிறைவேற்ற முடித்தார் என்று. அப்ப தேவனுடைய உதவி, கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப உதவி செய்து இப்ப சோமன், இப்ப அந்த தொழிலாளியின் ஆவி அடித்து சோமன், அந்த தொழிலாளியின் வல்லமை அடித்து சோமன். அந்த தொழிலாளியின் ஆவியை இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும், இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். தொழிலாளியின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக. தொழிலாளியின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படட்டப்பா, முறியடிக்கப்படட்டப்பா, முறியடிக்கப்படட்டப்பா. தொழிலாளியின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும், இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும், இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தால் எங்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, கிளை சபைக்கு விரோதமா எழுப்பி போராடி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, பெரிய வீரர்களையும் வீழ்த்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் இந்த தொழிலாளியின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இதுக்கு மேல இந்த வல்லமை எங்க சபையில, கிளை சபைகளில் கிரியை நடப்பிக்கவே கூடாது. எங்களுக்கு விரோதமா கிரியை நடப்பிக்கவே கூடாது. எங்கள் ஜனத்துக்கு விரோதமா, தேவ ஜனத்துக்கு விரோதமா கிரியை செய்யவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இதுக்கு மேல இந்த வல்லமை சபைகளை, கிளை சபைகளை எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது. இயேசுவின் தொழிலாளியின் ஆவிகள் எல்லாம் முறியடிச்சு போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாவம் எல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே, பாவம் எல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே, ஐயா உம் ரத்தம் சிந்தினீரே, ஐயா உம் ரத்தம் சிந்தினீரே. மகிமையடைய ஈஸ்வராஜனே, ஆராத நல்லவனே, மகிமையடைய ஈஸ்வராஜனே, ஆராத நல்லவனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக. கையில நாவி அழிக்கப்பட்டு திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக, வருக. மகிமையடைய ஈஸ்வராஜனே, ஆராத நல்லவனே. ஆவினுடைய முதல் கிரியை, அவள் பேரே சோர நடையுள்ளவள். அவள் பேருக்கு அர்த்தம் தெளிலாள் அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தமே சோர நடை உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். சோரம் போக பண்ணுகிறவர்கள் அர்த்தம். அப்படின்னா நயவஞ்சகமா ஜனங்களை திசை திருப்புகிறவர்கள், ஜனங்களை திசை திருப்புகிறவள் அப்படின்னு அர்த்தம். ஜனங்களை திசை திருப்புகிறவர்கள். அவள் சிம்சோனை திசை திருப்பினான், சிம்சோனை திசை திருப்பினான். அதை போல சபையில் இருக்கிற மக்களையும் முக்கியஸ்தர்களையும் திசை திருப்புகிற அந்த தொழிலாளியின் ஆவிடைய முதல் கிரியை திசை திருப்புகிறது. ஒரு ஜனத்தை அந்த போய்க்கு ஒரு நோக்கத்தோடு போயின்னு இருப்பாங்க, அந்த நோக்கத்தை விட்டு திசை திருப்புவது, அந்த நோக்கத்தை விட்டு திசை மாற பண்ணுவது, திசை மாற பண்ணுவது. இதுதான் ஒரு தொழிலாளின்னு சொன்னால் ஒரு வேசியினுடைய காரியம், அது ஒரு தொழிலாளர்களுடைய காரியம். என்ன நமக்கு நீதிமன்றம் வாசிக்கிறோம், ஒரு வாலிபன் அடுத்த தெருவில் போவான், அவள் தானாக வந்து அவனோட பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். நோக்கத்தை மாற பண்ணுகிறது, அதை திசை திருப்புவது. திசை திருப்புகிற கிரியை நடப்பிக்கிற இந்த தொழிலாளின் ஆவிகள் முதல் கிரியை பேரே சோர நடை உள்ளவள் அப்படின்னா திசை திருப்புகிறவள். இந்த திசை திருப்புகிற ஆவி நோக்கத்தை விட்டு, நோக்கத்தை மறந்து, நோக்கத்தை விட்டு விலக செய்கிற இந்த தொழிலாளின் ஆவிகளை கர்த்தர் முற்றிலும் நம்ம சபையிலும் கிளை சபைகளிலும் முற்றிலுமாய் கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி போடணும். நம்ம சபை மூலம் கிளை சபைகளும் நோக்கத்தோடு செயல்படணுமே ஒழிய நோக்கத்தை விட்டு விலகி செயல்படாமல், நோக்கத்தை மறந்து, நோக்கத்தை மாற்றி செயல்படாதபடி நோக்கத்தை மாற்றுகிற இந்த தொழிலாளின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு போடும்படியா எல்லாம் சேர்ந்து ஜோமனும், எல்லாம் சேர்ந்து ஜோமனும், எல்லாம் எளிமை நிற்கவும், எளிமை நிற்கவும், எல்லாம் எளிமை நின்று சேர்ந்து ஜோமனும், எல்லாம் எளிமை சேர்ந்து ஜோமனும். இயேசுவின் நாமத்தோட ஆண்டவர்
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அல்மா ராக்கா சேமா நாத்தோடி யாந்தா ராக்கா மௌ நீமா நரமன கத்தடட ரிபால ரமன சதுடி நீமன ரபோதுடி மால ரமன கத்தடட ரப துடால ரமன நீமன ரமன சதுடி அந்த ரமல்கர எல்லாம் ஆவி நிரம்பி ஜெபி ஆவிய நிரம்பி ஜெபி ஆவிய நிரம்பி ஜெபி ஆவிய நிரம்பி ஜெபி. அதை சாதாரணமா ஜெபிக்காத, சாதாரண நிதிக்காத. உன் நோக்கத்தை மாத்துறது அந்த ஆவிதான். உன் நோக்கத்தை நிக்க முடியாம உன் நோக்கத்தை விட திசை திருப்பது இந்த ஆவிதான். நோக்கத்தோடு செயல்படுகிற ஒண்ணு நோக்கம் இல்லாம செயல்பட வைக்கிறது இந்த ஆவிதான். உன் நோக்கத்தையே மாத்துகிறது இந்த ஆவிதான். அந்த நோக்கத்தை மாத்துகிறது இந்த ஆவிதான். ரக்க ஷேமா நாத்தாட ரமண நீமன ரபோதுடி மால ரமண கதட ரிபால நிமன ரமண சபதுட லப துடியல ரமண கதட இயேசுவின் இந்த ஆவி இன்னைக்கு எங்க சபையில அழிக்கப்படட்டையா. சபை மக்கள் ஜனங்கள் ஆண்டவரை கிளை சபை மக்கள் ஒருவரும் நோக்கம் இல்லாம அந்த நோக்கத்தை மாத்தி ஆண்டவரை கர்த்தர் என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துல செயல்பட முடியாம அந்த நோக்கத்தை விட்டு விலக வைக்கிற, அந்த நோக்கத்தை மறக்க வைக்கிற, அந்த நோக்கத்தை விட்டு வழி விலக பண்ண வைக்கிற இந்த தொழிலாளின் ஆவிகள், இந்த தொழிலாளின் வல்லமைகள் நீமா லாரா மானா ஷேக்கா லாத்தா டாடா ரேக்கா மௌதுல் ஜோமன் எல்லாம் ஆவி நிரம்பி ஜெபி. சும்மா ஜெபிக்காத. இதை சாதாரணமா நினைக்காத, சும்மா சாதாரணமா நினைக்காத. இது ஒரு பயங்கரமான ஆவி, இது ஒரு பயங்கரமான ஆவி. இயேசுவின் நாமத்தில லேமா நாக்கா ராமானா ஷேமானா ராத்தோடு நீமன ரபோதுடி மாலரமா கதடா ராக்கா மௌதுடி யாந்தரபோ நீமா லரமன ஷாதட ரபோத இயேசுவின் நாமத்தால் நோக்கத்தையே மறக்கடிக்கிற இந்த தொழிலாளின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. எங்க நோக்கத்தை மாத்துக நினைக்கிற, எங்க சபை மக்களுடைய நோக்கத்தை மாத்த நினைக்கிற ஆண்டவரை நோக்கத்தை மாத்திக் கொண்டு இருக்கிற, நோக்கத்தை மறக்கடிச்ச எல்லா தொழிலாளின் ஆவிகள், எல்லா தொழிலாளின் வல்லமைகள், எல்லா தொழிலாளியின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போகட்டும். நீமா லரா மன சதட ரபா ரிபால ரபதுடி மாலர மன கதட ரிபால ரபதுடி மாலர மன சதட ரபதுடா ரிபால ரமன கதட ரபதுடா இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உடைய ஊழியக்காரனை ஜெபிக்கிறேன். நோக்கத்தை மறக்கடிக்கிற, நோக்கத்தை மாத்துகிற கல ரபலா நீமா நரமன கதட நீமா நரபதுடி மாலரமன சபதுடா ரிபால ரமன கதட ரப துடால ரமன நீமா நரமன கதட ரப லியாந்தரவ நீமா நரமன சபதுடி மக்கரப இயேசுவின் நாமத்தால் நோக்கத்தையே மாத்துகிற, நோக்கத்தையே மறக்கடிக்கிற எல்லா வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த தொழிலாளின் ஆவிகள், இந்த தொழிலாளின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தை ஒருமனப்படுகிறோம். முக்கியமான குறிப்பு ஜோமன் முக்கியமான கிரியை முக்கியமான கிரியை ஜோமன். உன் நோக்கத்தையே மாத்திரும், உன் எண்ணத்தையே மாத்திரும், உன் சிந்தையே மாத்திரும். நீபால ரப ஷபதுடி யாந்தரா உன் நீக்கவல ரபோ நீமான ரபதுடி ஜோமன் விடாத அந்த ஆவியை விடாத. இப்ப அடிச்சு ஜோமன் அந்த ஆவி எதிர்த்து நிக்குது. அது எதிர்த்து நிக்கிறத நான் பாக்குறேன். உன்னை எதிர்த்து நிக்கிறத நான் பாக்குறேன். விடாத அந்த ஆவியை விடாத. அது எதிர்த்து நிக்கிறது விடாத. உன்னால முடியாதுன்னு ஒரு சிந்தை வருது இல்ல, அது உன்னை தோத்து பார்க்க பண்ணிருக்குது. உன்னை பலவீனப்படுத்த பாக்குது. உன்னால முடியாதுன்னு சொல்ல இல்ல, உன்னை மேற்கொள்கிற ஆவியானவர் உனக்கு துணை நிற்கிறா. உன்னை மேற்கொள்வதற்கு, அதை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் துணை நிற்கிறா. அந்த ஆவி உங்ககிட்ட சொல்லுது, என்ன மேற்கொள்ள உன்னால முடியாதுன்னு சொல்லுது இல்ல, அது உன்னை சோர்ந்து போக பண்ண வைக்கிறது, உன்னை தடுமாற பண்ண வைக்கிறதுக்கு, உன் நோக்கத்தை மாத்துறதுக்காக சொல்லுகிற வார்த்தை அது. அந்த வார்த்தை உண்மை இல்ல. இப்ப அது அடி. இப்ப ஜோமன் கத்த உதவி செய்யறான். அந்த ஆவி பின்வாங்க ஆரம்பிக்குது. அது பார்வை மாறுது. அவனுடைய பார்வையே மாறுது. ஒரு பய பார்வை வந்துருச்சு. அந்த ஆவிக்கு ஒரு பய பார்வை, ஒரு பயமுற்ற பார்வை, ஒரு பயமான வந்துருச்சு. ரீமான ரமன கதட ரபோ ரீமான ரபத ரியாந்தர மல்கர போ ரீமான ரபோ சபதுடி மல்கர ரீமான ரபோதுடி. அது பின்வாங்க ஆரம்பிக்குது. விடாத
அதை பின் வாங்குவதை விடாத. அதை கீழே தள்ளிடணும். அதை அழிக்கப்பட்டுடணும். அதை அழிக்கப்பட்டுடணும். அதை அழிக்கப்பட்டுடணும். அதை பின் வாங்கின விடாத. அதை பின் வாங்குவதை நினைக்காத. அதை பதுங்கும். அது பதுங்குது. அதை பதுங்குறது ரபா ஷபாதோட யாலரா. அதை பதுங்குது. அதை பதுங்குறது பாயத்துக்கு. அதை விடாத. அதை விடாத. ஜீவன் இவ ஜோமன் ரீபால ரபோ ரீபால ரபோ ஸ்ரீபாந்தரா ரீபால ரமண கதடர மதுரியா. ஒரு மனப்படு ஒரு மனப்படு ஒரு மனப்படு. ஆவில இணை. ஆவில இணைஞ்சு வா. ஆவில இணைஞ்சு வா. உன் ஆவில டிஸ்டர்ப் பண்ணுது. உன் ஆவில டிஸ்டர்ப் பண்ணுது. உன் ஆவில டிஸ்டர்ப் பண்ணுது. அது விடாத விடாத. ஆவில டிஸ்டர்ப் ஆகாத. ஆவில டிஸ்டர்ப் ஆகாத. கத்தோட அக்கினி இறங்குது. கத்தோட அக்கினி இறங்குது. கத்தோட அக்கினி இறங்குது. கத்தோட வல்லமை இறங்குது. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஒரு மன படுகிறோம். ஒரு மன படுகிறோம். ஒரு மன படுகிறோம். இந்த வேளையில இந்த வேளையில இந்த வேளையில அந்த வல்லமையை முறிக்கிறேன். அந்த வல்லமையை முறிக்கிறேன். அந்த வல்லமையை முறிக்கிறேன். அந்த வல்லமையை முறிக்கிறேன். அதன் கிரிகளை முறிக்கிறேன். அவருடைய கரத்தை முறிக்கிறேன். அதோடைய கரத்தை முறிச்சு ஜெபிக்கிறேன். அவருடைய கரத்தை முறிச்சு ஜெபிக்கிறேன். அந்த கரத்தை முறிச்சு ஜெபிக்கிறேன். நீட்டப்பட்ட அந்த கரத்தை முறிச்சு ஜெபிக்கிறேன். அதை முறிச்சு ஜெபிக்கிறேன். அதை முறிச்சு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அந்த கரங்களை முறிக்கிறேன். அதோட கிரிகளை முறிக்கிறேன். அதை செயலிழந்து போக பண்ணுகிறேன். அதை செயலிழந்து போக பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்துல அதோட கிரிகளை எல்லாம் இன்னைக்கு செயலிழந்து போக பண்ணுகிறேன். அதை கழுத்தை முறிக்கிறேன். மால்கர் ரபோசி யாந்தரபோ கர்த்தர் சுட்டெரிச்சு போடுங்கப்பா. சுட்டெரிச்சு போடுங்கப்பா. சுட்டெரிச்சு போடுங்க. இந்த தொழிலாளியின் ஆவியை எங்க சபைக்கு விரோதமா, எங்களுக்கு விரோதமா, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமா, முக்கியஸ்தர்களுக்கு விரோதமா, ரீபால ரபோல் கிளை சபைகளுக்கு விரோதமா போராடுகிற இந்த தொழிலாளியின் ஆவியை இது முற்றிலுமா சங்கரிக்க பண்ணு. சங்கரிச்சு போடுங்க. அதை எரிச்சிருங்க ஆண்டவர். அவருடைய கிரியை எரிச்சு போடுங்க. அவருடைய கிரியை எரிச்சு போடுங்க. அவருடைய கிரியை எரிச்சு போடுங்க. இயேசுவின் நாமத்துல எரியட்டும் ஆண்டவர். அதை எரிஞ்சு சாம்பலாகணும் ஆண்டவர். அதை எரிஞ்சு சாம்பலாகி போயிடும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. வல்லமைகள் இந்த தொழிலாளியின் ஆவிகளை கத்த முறியடிச்சு போக பண்ணுங்க சுவாமி. தேவனுடைய கரம் பலமாய் பதில கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த தொழிலாளி கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். நோக்கம் மாற்றப்படவே கூடாது ஆண்டவர். கர்த்தருடைய கரம் பலமாய் கிரியை செய்யட்டும். நோக்கத்தோடு செயல்பட கத்த உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு முக்கியஸ்தரும் நோக்கத்தோடு செயல்பட உதவி செய்யுங்கப்பா. நோக்கத்தை புரிந்து செயல்பட உதவி செய்யுங்கப்பா. நோக்கத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்கப்பா. நோக்கத்தை மாறி நோக்கத்தை மறந்து ஒருவரை செயல்படக்கூடாது ஆண்டவர். கர்த்தரை ஒப்பு கொடுக்கிற நாமத்தை மையப்படுத்து. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத. ஓ மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க. உலகெங்கும் மனசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க. உலகெங்கும் மனசு வருக. இரண்டாவது கிரியை வீரர்களை, அதாவது யாரு அந்த பெலிஸ்திய ஆவிகளை அழிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, இன்னும் சொல்லப்போனா அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவங்களுக்கு விரோதமா செயல்படுது. யார் யுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு விரோதமா செயல்படுது? யுத்தத்தை நடப்பிக்கிறவங்களுக்கு விரோதமா, அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவன் சிம்சோன். அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவனுக்கு விரோதமா செயல்படுகிறது அந்த தொழிலாளியின் ஆவிகள். யுத்தத்தை நடத்துகிற, அந்த யுத்த அபிஷேகம் பெற்ற, அந்த யுத்தத்தில் முன்னணியில் நின்று நடத்துகிற அந்த தலைவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது அந்த தொழிலாளியின் ஆவி. மறைமுகமா, நேரடியாக அல்ல, மறைமுகமாக அந்த யுத்த மனிதர்களை மையமாக வச்சு அவளை எப்படியாச்சும் வீழ்த்தணும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நேரடியாக தெரியப்படுத்தாம மறைமுகத்திலிருந்து செயல்படுகிற இந்த தொழிலாளியின் ஆவியை கர்த்தர் முற்றிலும் அழிச்சு நிர்மூலமாக்கப்படும். நம்முடைய சபையில, கிளை சபைகளில், முக்கியஸ்தர்களில் கர்த்தர் யாரெல்லாம் எதுக்கு முன்னணி நின்று முக்கியமானவர்களாக முன்னணி நடத்தக்கூடியவங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அந்த காரியத்திலிருந்து வழிவிலகும்படிக்கு யுத்தத்தை பண்ணி அவங்களை அழிக்க நினைக்கிற தொழிலாளியின் ஆவிகள் மறைமுகமாக செயல்படும். நேரடியாக செயல்படாது, மறைமுகமாக செயல்படும். அசீரியாவின் வல்லமை என்ன செய்யும்? நேரடியாக செயல்படும். ஆகாப்பை மையப்படுத்தி நேரடியாக யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த தொழிலாளியின் ஆவி நேரடியாக வராது, மறைமுகமாக அவங்க காரியத்தை அவங்கள மையப்படுத்தி மறைமுகமாக கிரியை செய்யும். இப்படி மறைமுகமாக கிரியை செய்கிற அந்த யுத்த அபிஷேகம் பெற்ற, யுத்தத்தை நடப்பிக்கிற அந்த நபர்களுக்கு விரோதமாக மறைமுகமாக கிரியை செய்கிற இந்த தொழிலாளியின் ஆவியை கர்த்தர் அழிக்கணும். என்னுடைய பார்வையை ஒரு வித்தியாசமான பார்வை நான் பார்க்குறேன். அந்த தொழிலாளியின் ஆவி, இந்த கிரியை செய்கிற ஆவி, அதனுடைய கிரியை ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு கிரியைக்கும் தான் உருவத்தை மாற்றும், ஒவ்வொரு காரியத்துக்கும் தன்னுடைய சுபாவத்தை மாற்றும்,
தன்னோட கிரியை ஒரு முக்கியமாக்கும். இந்த ஜெப குறிப்பை சொல்லும் போது அவனுடைய பார்வை ஒரு பயங்கர வெறியோட, ஒரு பயங்கர கோபத்தோட பார்க்கறத நான் ஆவியில பார்க்கிறேன். ஏதோ ஒரு சாதாரணமாக விளையாட்டு மக்கள் நினைச்சு இந்த யுத்தத்தை பண்ணுனா நான் தூக்கி மிதிச்சுட்டு போயிடும். ஜாக்கிரதையாரு. ஏதோ ஒரு விளையாட்டு வாக்களை, ஏதோ ஒரு சாதாரண ஜெபம், ஒரு ஸ்தோத்திரம், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்துன்னா உன்னை தூக்கி மிதிச்சுட்டு போயிடும். ஜாக்கிரதையாரு. இது நீ ஏதோ விளையாட்டு வாக்களை ஒரு யுத்த காலத்தில் நிற்கிறோம், ஏதோ ஒரு சாதாரணமாக அப்படி அசைஞ்சுன்னு அப்படியே தேமாங்க அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்படி ஆடி அசைஞ்சுன்னு அப்படி ஆக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை தூக்கி மிதிச்சுட்டு போயிடும். ஜாக்கிரதையாரு. அப்படி அடி வாங்கி பிசாசுன்னு அடி வாங்கி ஓடி போயிடுது. இந்த குறிப்பை நான் சொல்லும் போதே அவருடைய பார்வை அப்படியே ஒரு ரத்த கலரில் மாறுது. இப்படி ஒரு கோபம் தான் அநேகருடைய செபக்கம். அதை போல அவருடைய பார்வை ஒரு ரத்த கலரில் மாறுகிறத நான் ஆவியில பார்க்கிறேன். அந்த ஆவியை கர்த்தனுக்கு அளிக்கணும். என்ன கிரியை? என்ன கிரியை? என்ன கிரியை? யுத்தத்தை நடத்துகிறவங்களுக்கு விரோதமா மறைமுகத்தில் இருந்தவனை அழிக்க நினைக்கிற கிரியை. இந்த குறிப்பை சொல்லும் போதே அப்படியே பார்வை மாறுது. அப்படியே கண்ணு செபக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த கிரியை பக்கத்தை கையை பிடிங்க. அப்படியே பக்கத்தில் தயவு செஞ்சு ஆவி நிரம்பி ஜெபி. சாதாரணமாக ஜெபிக்காத. சாதாரணமாக ஜெபிச்சனா கதையை முடிஞ்சு போயிடும். உன் சாப்டரே க்ளோஸ் பண்ணிடும். ஜாக்கிரதை. ஒழுக்க நல்ல 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 ஆவி நிரம்பி, நல்ல ஆவி நிரம்பி இப்போ ஒரு வைராகியத்தோட கர்த்தர் வைராகியத்தின் அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு வைராகியத்தின் அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டையா. ஒரு வைராகியத்தின் அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டையா. ஒரு வைராகிய அபிஷேகம் வல்லமை இறங்கட்ட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு வைராகிய அபிஷேகம், ஒரு வைராகிய அபிஷேகம் இந்த தெளிவான ஆவியை மேற்கொள்ள ஒரு வைராகிய அபிஷேகம், ஒரு வைராகிய அபிஷேகம், ஒரு வைராகிய அக்கினி, ஒரு வைராகிய அக்கினி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த தெளிவான ஆவி முகத்தில் ஒரு அக்கினி அனுப்புறேன், 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 ஒரு அக்கினி அனுப்புறேன். ரக்க சேமா நாத்தடி அந்த ரபோ தீபன ரபன கபதோட ரபதோடி அந்த ரபல்க அதாவது அக்கினி அனுப்புறப்பா. அந்த அக்கினி அனுப்புறையா, ஒரு அக்கினி அனுப்புறையா, ஒரு அக்கினி அனுப்புறையா, ஒரு அக்கினி அனுப்புறாண்டவன் பற்றி எரியட்டும். அந்த முகத்தை பற்றி எரிய பண்ணுங்க. ஒரு முகத்தை பற்றி எரிய பண்ணு. அந்த முகத்தை சிதச்சருக இயேசுவின் நாமத்தில். நீமன அரமன கதட ரைபல ரபதோடி அந்த நீமன ரபல ரபதட ரைபல ரபோ ஷபதோட ரைபல ரபதோட ரைபல ரபன கதட ரபதோட ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி ரைபல ரபதோடி மாக்க ரபதோடி அந்த முறிக்கப்படட்டும், 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 முறிக்கப்படட்டும். ஒரு தேவ தூதன், ஒரு தேவ தூதன் அத கழுத்து மேல காலை வச்சு நிக்கிறான். இப்ப சோமன், இப்ப சோமன், இப்ப சோமன், இப்ப சோமன். ஒரு தேவ தூதன் அத கழுத்துல காலை வச்சு நிக்கிறத பாக்குறேன். அந்த கழுத்துல காலை வச்சு நிக்கிறத பாக்குறேன். ஒரு பிதிக்கப்படணும், அழிக்கப்படணும், அழிக்கப்படணும். நீமான ரபதுடி மால ரக்க சேமான ரப நீமான ரபதுடி மால ரபோ ரக்க சேமான ரபதுடி அந்த ரப லக்கனத ரபதட 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 நீமான ரமண கதட ரப ரிபல ரபதுடி மா ரபோ ரப ஷபதுடி ரிபல ரமண கதட ரப ரபதுடி மால ராமன ரப நீமான ரமண கதட ரப நீமா கதட ரக நீமா ல ரப துடர நீமா கதட ரப ப லக்கமன கதட ரிபல ரப நீமான ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. இப்பொழுது 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 இரண்டாவது கிரி அழிக்கப்படணும். இரண்டாவது கிரி அழிக்கப்படணும். இரண்டாவது கிரி அழிக்கப்படணும். இரண்டாவது கிரி அழிக்கப்படணும். இரண்டாவது கிரி முறிக்கப்படணும், முறிக்கப்படணும், முறிக்கப்படணும். அடையாளம் ரக்க ஓதி யாந்தரபோ ரீக்க சியாந்தர அல்மா ரக்க மௌரிய நீமான கரபோ ரக்க துடியா ரப ஷேதுடியா நீமான ரப துடியா நீமக்கோ ரக்க சோ ரக்க மௌரிய நீமான ரபோரிய நீபால ரபோ ரக்க அடையாளம் தெரியாம போகணும், அடையாளம் தெரியாம போகணும், அடையாளம் தெரியாம போகணும். ஓலா ரபா ரக்க சோ ரக்க மௌரிய நீபால ரமண அடையாளம் தெரியாம போகணும்ப்பா, அடையாளம் தெரியாம போகணும். ரீபால ரமண சதட நீமான ரமணுடைய அந்த ரபகம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீமான ரமண கதோட ரக்க சேமன ரபதுடைய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அடையாளம் தெரியாமல் போகணும், அடையாளம் தெரியாமல் போகணும். இயேசுவின் நாமத்தில் அடையாளம் தெரியாமல் போகணும். இயேசுவின் நாமத்தில் அடையாளம் போகணும். இயேசுவின் நாமத்தில்
அழிக்கப்படட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில். நீமன ரபோதுடி மால்கர பௌத் ரீமன ரபோஷி அந்தர மல்கர பௌத்யா நீமன ரபோதுடியா ரீபல ரப விடாத விடாத ஜோமன் விடாத ஜோமன் விடாத ஜோமன். ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது. நீமன ரபோ ரீபல ரபோ அதன் கிரிய பாதிதான் அழியுது, அதன் கிரிய பாதிதான் அழியுது, அது கிரிய பாதிதான் அழியுது. ரீக ஷேமன ரபல நீமன ரபோதுடியாக்கா ரக ஷேமன ரோ ரப துடியாக்கரா நீமன ரபோதுடியா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இன்னும் பாதி கிரி இருக்கு, இன்னும் பாதி கிரி இருக்கு, இன்னும் பாதி இருக்கு, இன்னும் பாதி விடாத விடாத, இன்னும் பாதி கிரி இருக்கு, இன்னும் பாதி கிரி இருக்கு, விடாத. ரக்க ஷேமன ரபதுடியா நீமன ரபதுடி மால்கரபோ ரபல ரமன சப துடபா ரீபல ரபதுடி மால்கரபோ நீமன ரமோனி கத்யா ரீபல ரபதுடி ஆந்தரா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், முழுவதும் அழிக்கப்படட்டும், முழுவதும் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த தெளிவான ஆவி இந்த இரண்டாவது கிரியை ஆண்டவரே, அந்த யுத்த ஜெப அபிஷேகம், யுத்த அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா, யுத்தத்தை நடப்பிக்கிறவனுக்கு விரோதமா செயல்படுகிற இந்த ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு முறிக்கப்படணும், இன்னைக்கு முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ரீபால ரமண கதோடா ரீபால ரபதுடி மால்கர போசிய ரீமன ரபதுடி அந்தர மல்கர ரக்க சேமன ரபதுடி அந்தர முறிக்கப்பட்டு போகட்டும், முறிக்கப்பட்டு போகட்டும், முறிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தால். உன் கிரிகள் எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கப்படும். இதுக்கு மேல ஆண்டவர் யுத்த அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா உன் கிரியை நடப்பிக்கவே கூடாது, உன் கிரியை நடப்பிக்கவே கூடாது. உன் கிரிகள் எல்லாம் முறிச்சு ஜெபம் பண்ண, உன் கிரியெல்லாம் முறிச்சு ஜெபிக்கிற, உன் கிரிகள் எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிற. கர்த்தருடைய பலமா கிரியை செய்யட்டும், கர்த்தருடைய பலமா கிரியை செய்யட்டும். இந்த கிரிகள் குழி தோண்டி புதைக்கப்படணும் இயேசுவின் நாமம். உடைய கிரிகள் குழி தோண்டி புதைக்கப்படணும் இயேசுவின். மண்ணோட மண்ணாக்கி போகணும் இயேசுவின். இனி சமமாக்கி போகணும் இயேசுவின். உன் கிரியை நடப்பிக்காதபடி மண்ணோட மண்ணாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரப்படி செய்வதற்காய் நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும், உந்தன் திருநாமம் வாழ்க வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மூணாவது கிரியை மாயம் பண்ணும், மாயம் பண்ணும். எப்படி மாயம் பண்ணும்? சிம்சோன் அவளை சிநேகிச்சான், ஆனா அவ சிநேகிக்கல, சிநேகிக்கிற மாதிரி நடிச்சான். இது மாயம். சபையில மாயம் பண்ணும். அபிஷேகம் இருக்காது, அபிஷேகம் இருக்காத போல காட்டும். வல்லமை இருக்காது, வல்லமை இருக்காத போல காட்டும். பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, பரிசுத்தமா இருக்கிறத போல காட்ட வைக்கும். அப்படி பார்த்து நீ பரிசுத்தமா இருக்கிறன்னு காட்டு, மற்றவங்களுக்கு காட்டு. நீ அபிஷேகம் பெறல, ஆனா அபிஷேகம் பட்டத போல மற்றவங்களுக்கு காட்டு. வல்லமை இல்லை, மற்றவங்களுக்கு வல்லமை இருக்கிறத போல காட்டு. நல்லவளை இருக்க மாட்டாங்க, நல்லவளை போல காட்டு. ஜெபமனவே மாட்டாங்க, ஆனா ஜெபிக்கிறவங்கள போல காட்டு. பரிசுத்தம் இருக்க மாட்டாங்க, பரிசுத்தம் காட்டு. இது மாயம். ஒரு பக்கம் உண்மை. தேவனுடைய மகன் அந்த மனுஷன், தேவனுடைய சிம்சோன் உண்மையை அவளை நேசிச்சான், சிநேகிச்சான். பைபிள் சொல்லுது அவளை சிநேகிச்சான், பைபிள் சொல்லுது. ஆனா அவள் அவனை சிநேகிக்கவில்லை. ஆனா சிநேகிக்கிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணான். அவளை முழுசா, அதாவது அவன் சிநேகிக்கிற அளவுக்கு அவங்கிட்ட நடந்தாலே தவிர, வெளியரங்கமா நடந்தாலே தவிர, அவன் அந்த ரங்கத்துல அவனை சிநேகிக்கல, அவனை சிநேகிக்கல. இது தெளிவானுடைய மூணாவது கிரியை. நம்மளை வெளியரங்கமா ஒரு வாழ்க்கை செயல்பட வைக்கும், ஆனா உள்ளுக்குள்ள மாயம். அந்த உள்ளுக்குள்ள உண்மை இருக்காது, உண்மைத்தன்மை இருக்காது. தயவு செய்து நான் சொல்ற கிரியில சோதிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்குன்னா இன்னைக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணு. இல்லைன்னா அந்த தெளிவான ஆவி யாருமே வீழ்த்த முடியாத சிம்சோன் 1000 பேர் வந்து பார்த்தா கிட்ட கூட நெருங்க முடியல. ஆனா அவன் தெளிவான் ஈஸியா குழி தோண்டி பதிச்சுட்டு போயிட்டான். அவன் வாழ்க்கையை கதையை முடிச்சுட்டு போயிட்டான். ஏதோ சாதாரணமா சொல்ற காரியத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு, ஏதோ மற்ற ஜப குறிப்பை ஜெபிக்கிறது போல, நோய்க்கும் வியாதிக்கும் ஜெபிக்கிறத போல ஏதோ ஸ்தோத்திரமாட்டு போயிட்டுன்னா கடவுளே நினைச்ச உன்னை காப்பாற்ற முடியாது.
கர்த்தரே நினைச்ச உன்னை காப்பாற்ற முடியாது. நான் சொல்ற கிரியைகள் உனக்குள்ள இருக்குமனா ஆண்டவர் தெளிவான ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய போல இருக்குது என்பதை உணர்ந்து மனப்பூர்வமா அறிக்கை பண்ணி நீ ஜெபம் பண்ணணும். மனப்பூர்வம் அறிக்கை பண்ணி நீ ஜெபம் பண்ணணும். இல்லாத உன்னை இருக்கிறத போல காட்டிட்டு உன்னையே ஏமாத்தி உன்னையே வஞ்சிச்சுக்காத. இது தெளிவான ஆவியினுடைய கிரியை. இல்லாததை இருக்கிறத போல காட்டுது. ஆனா சிநேகம் இல்லை, ஆனா இருக்கிறது போல காட்டி அவன் உண்மையிலே அவன் சிநேகிச்சான். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட அவன் நடிச்சான். மாயம். இது ஒரு மாயம். இந்த மாய செயல்கள் இன்னைக்கு நம்முடைய சபையிலும் கிளை சபைகளிலும் அழிக்கப்படணும். நமக்குள்ளாக அழிக்கப்படணும். பக்கத்துல கையை பிடிச்சி இப்ப ஜோமன் இந்த ஆவி கட்டி ஜோமன், இந்த ஆவி கட்டி ஜோமன், இந்த மாயமன்ற ஆவி கட்டி ஜோமன், இந்த மாயமன்ற ஆவியை கட்டி ஜோமன், இந்த மாயமன்ற ஆவியை கட்டி ஜோமன். இப்ப ஜோமன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த மாயத்தை மேற்கொள்ற வல்லமை எங்களுக்கு வேணும். இந்த மாயத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களுக்கு வேணும். இந்த மாயத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை வேணும். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். யுத்த அபிஷேகம் ஆண்டவர். இந்த மாயத்தை மேற்கொள்ளுகிற இந்த யுத்த அபிஷேகம் ஆண்டவர். இந்த யுத்த வல்லமை ஆண்டவர். இந்த யுத்த வல்லமை ஆண்டவர். இந்த யுத்த வல்லமை ஆண்டவர். அந்த நமட்டு பார்வைகள் மாறணும். அதை கறி அழிக்கப்பட்டு போகணும். அது அழிக்கப்பட்டு போகணும். ரேகா ஷேமான ரபாதுடி மால்கர மவுல் நீமான ரமண கதட ரபதுடி அந்த மால்கர போ ரிபல ரப ஷபதுடி மால ரமண கதட இயேசுவி நாமத்தால் இப்பொழுது ஒரு மனப்படுகிறோம். மாயம் பண்ண வைக்கிற ஆவியை இல்லாததை இருக்கிறத போல காட்ட வைக்கிற ஆவி இந்த தெளிலாளின் ஆவி இந்த வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படணும். இந்த மூணாவது கிரியை முறிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விடாத ஜோமன். போராடி ஜோமன். இது போராடி ஜெபிக்கிற ஜெபம். இது சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இது ஜெபத்துல போராடு. ரேகா ஷேமா நரா மால்கரபோ ரிபால ரமன கதட ரபா அந்நிய பாசல ஜோமன். நீமான ரபதுடி மால்கரபோ ரேமான ரபதட ரபல ரமன கதட ரேமான ரபதுடி மால்கரபோ நீமான ரபசே ரக்க துடி மால்கரபோ நமன ரபதுடி அந்த ரபா அல்மா ரக்க ஷேமா நரமா ரேக்க பௌதுடி மால்கர மனுசி அந்த இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அவருடைய கிரி அழிக்கப்படணும். அந்த கிரி அழிக்கப்படணும். முற்றிலுமா சாய்க்கப்படணும். அது சாய்க்கப்படணும். பாதி சாஞ்சிருக்கு, இன்னும் பாதி நிக்குது. அந்த பாதி சாய்க்கப்படணும். ஒரு மரம் பாதி சாஞ்சு நிக்குது. அந்த மரம் முழுசா சாய்க்கப்படணும். ஒரு மரம் பாதி சாஞ்சு நிக்குது. அதை சாய் நிக்கல, அதை முழுசா சாய்க்கப்படணும். ரக்க ஷேபாதோடி மால்கரபா அந்த வேற வெட்டி விடுறான்ப்பா. இந்த வேற வெட்டி விடுற ஆண்டவர். அந்த மரம் சாய்க்கப்படட்டும். நீமா நரபாதோடி மால்கரபோ அதை காஞ்சு போயிடணும். அந்த மரம் எரிக்கப்பட்டு போயிடணும். அது கிளை எரிக்கப்படணும். அது வேர் எரிக்கப்படணும். அந்த இலைகளை உதிரி போயிடணும். அந்த பசுமை தன்மை மாறணும். அந்த பசுமை தன்மைகள் மாறணும். அந்த தெளிலாளுடைய பசுமை தன்மைகள் மாறட்டும். அவருடைய செழிப்பு மாறட்டும். அது வறட்சி உண்டாகட்டையா. அதை வறட்சி ஆக்குறையா. அதை அழிச்சு போடுங்க ஆண்டவரே. அந்த மரச முற்றிலும் ஆண்டவரே வேறு அறுக்கப்பட்டு போகணும். அது அழிக்கப்பட்டு போகணும். அது வேற அழிக்கப்பட்டு போகணும். ரீபா சாமான் கர இயேசுவின் நாமத்தால் அந்த மரம் எரிய சாம்பலாய் போயிடணும். அந்த மரம் எரிய சாம்பலாய் போகணும். அந்த மரம் எரிய சாம்பலாய் போவதாக இயேசுவின் நாமத்தால் அது சாம்பலாய் போவதாக இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வருக, உந்தன் வாழ்க வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. இந்த தெளினுடைய 4வது கிரியை எதிரியும் பகைச்சிக்க மாட்டான், சிநேகிக்கவனையும் பகைக்க மாட்டான்.
எனக்கு ஒன்று என்ன, தனக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, மற்றவனை பற்றி கவலையற்ற ஒரு வாழ்க்கை, தனக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. பெலிஸ்தரின் அதிபதி வந்து கேட்குறாங்க, அந்த சிம்சோனை பிடிச்சி கொடு, உனக்கு 1000 வெள்ளிக்காசு தரணும். சம்மதிக்கிறான். சிம்சோனு அவளை சிநேகிக்கிறான், சம்மதிக்கிறான். ஏன்னா சிம்சோனுக்கு அந்த அவ சிநேகத்தை சம்மதிக்கலைன்னா சிம்சோன் கொண்டுடுவான். பெலிஸ்தனுடைய காரியத்துக்கு சம்மதிக்கலைன்னா பெலிஸ்தர் கழிச்சிடுவாங்க. ஒரே ஒரு நோக்கம் என்ன, நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, மற்றவனை பற்றி கவலை இல்லை, மற்றவனை பற்றி கவலை இல்லை, நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. சுயநலம். இன்னொரு வழியில் சொன்னால், ஒரு வழியில் சொன்னால் சுயநலம், செல்ஃப் யூஸ். சுயநலமாக செயல்படுகிறது இந்த தொழிலாளின் ஆவி. நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மற்றவன் வேதனைப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை, மற்றவன் துக்கப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றிலாம் கவலை இல்லை. குறிப்பாக நம்ம சிநேகிக்கிறவங்க நம்மளை கவலைப்பட்டாலே அதை பற்றி கவலை இல்லை. நான் சுகமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். இது தொழிலாளின் ஆவியினுடைய 4வது கிரியை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதனுடைய 4வது கிரியை என்ன செய்யும்? என்ன செய்யும்? செல்ஃபியூஸாக செயல்படும். செல்ஃபியூஸாக செயல்படும். எப்படி செல்ஃபியூஸாக? சிநேகிக்கிறவனாலும் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, எதிரியாலும் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஆக மொத்தம் என்ன, எதிரி பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, சிநேகம் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளோதான். நான் செல்ஃபி, அதான் செல்ஃபியூஸ். இப்படிப்பட்ட செல்ஃபியூஸாக செயல்படுற ஆவி தொழிலாளின் ஆவி. இந்த ஆவியை கர்த்தருக்கு அழிக்கணும். வலது கையை உயர்த்தி, வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லா ஜோமன் வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இப்படிப்பட்ட செல்ஃபியூஸாக செயல்படுகிற இந்த தொழிலாளின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும். இப்படி அழிக்கப்பட, தனக்கு மட்டும் பாதிப்பு வந்துடக்கூடாது, மற்றவனுடைய பாதிப்பை பற்றி கவலைப்படாமல் தனக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நினைத்து செயல்படுகிற இந்த தொழிலாளின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும். வலதுகையை உயர்த்து, நல்ல வலதுகையை உயர்த்து, நல்ல ஜோமன். இயேசுவி நாமத்தை ஒருமனப்படுகிறோம், இயேசுவி நாமத்தை ஒருமனப்படுகிறோம். இப்படிப்பட்ட செல்ஃபியூஸாக செயல்படுகிற இயேசுவி தொழிலாளின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவி நாமத்தால் அழிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு இயேசுவி நாமத்தால் அழிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு இயேசுவி நாமத்தால் அழிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு இயேசுவி நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும். நீ வலதுகையை உயர்த்தும் போது அவன் விழுந்துட்டான். நீ வலதுகையை உயர்த்தும் போதே அவன் விழுந்துட்டான். நீ வலதுகையை அந்த தொழிலின் ஆவி விழுந்து போச்சு கீழே. நீ கையை உயர்த்த, அந்த கையில் அவ்வளவு வல்லமை இருக்கு, உன் கையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. உன் கையை சாதாரண நினைச்சிடாத, உன் கையை சாதாரண நினைச்சிடாத. உன் வலதுகையை உயர்த்துகிற வேலையில் அந்த தொழிலின் ஆவி கீழே விழுந்துடுச்சு, அது கீழே விழுந்துடுச்சு, அது அழிக்கப்படுது, அது அழிக்கப்படுது. அல்மா ராக்கா சேமா நாத்தொடி மா கமா நாத்துடி நீமான ரபோதுடி மால்கரபோ ரக்க ஷேமான ரமன துடி அந்த நீமான ரபோதுடி மால்கரபோ ரீமான கபதுடி மால்கரபோ ரக்க சேமான ரக்க தட ரக்க துடி மால்கரபோ அல்மா ரக்க நேச்சோ ரபோதுடி மால்னா இயேசுவி நாமத்தம் இப்படிப்பட்ட செல்ஃபிஸுடைய இந்த தொழிலாளின் ஆவிய இன்னைக்கு முறிச்சு ஜெபிக்கிறேன். அது விழுந்தது மட்டும் அல்ல, அது அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த தொழிலாளின் வல்லமைகள், இந்த 4வது கிரியை இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக. இந்த செல்ஃபியூஸின் ஆவிகள், இந்த சுயநலத்தின் ஆவிகள் இன்னைக்கு முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில், முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிரிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க சபைகளுக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள, எங்களுக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செல்ஃபியூஸ் கிரியை நடப்பிக்கவே கூடாது. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். தேவ ஆளுகை உண்டாகட்டும். சபையை வெளியடிச்சு ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்லமே மனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்லமே மனே. உந்தன் திருநாமம் வாழ்க முருகெங்கோ, உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கோ வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. அப்படி 5வது கிரியை பணத்தை மட்டுமே மையப்படுத்தும். அவளுக்கு தேவை காசு. சிம்சோன் கொடுத்தாலும் காசு, பெலிஸ்தர் கொடுத்தாலும் காசு. அவன் சொல்கிறான் ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறேன்றான். பெலிஸ்தர் அதிபதி சொல்கிறான் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறேன் 1000 வெள்ளிக்காசு. அவளுக்கு தேவை பணம்.
பணத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு நபர் செயல்படும். பணம் தேவை, பணம் அவசியம். பட் எந்த இடத்துக்கு போனாலும் பணம் நோக்கம், பணம் நமக்கு வேணும், பணத்தை வாங்கணும், பணம் நமக்கு வரணும். இந்த நோக்கத்தோடு செயல்பட வைக்கிறது தொழிலாளியின் ஆவி. பவுல் சொல்றார், வாங்குவதை பார்க்கிறோம் கொடுப்பதே பாக்கியம் என்று. செலவு பண்ணப்படவும் நாங்கள் போதிக்கப்பட்டோன்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்படின்னா கொரிந்தியருக்கு சொல்லுவார், உங்கள் கையில் நாங்கள் வாங்காமல் போனதே உங்களை நாங்கள் வருத்தப்படுத்தினது அப்படி சொல்லுவார். எந்த இடத்துக்கு போனாலும் பணத்தை மையமாக வச்சு, பணம் வாங்குவதையே குறியாக வச்சு ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அது தொழிலாளி பின்னாடி இருக்கிறது தொழிலாளியின் ஆவி. பணம் எப்படி வரணுமோ அப்படி தான் வரணும். யூதாசின் ஆவிக்கும் தொழில் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு வாங்கினான். தொழிலாளர் சிம்சோனை பிடிச்சு கொடுத்து 1000 வெள்ளிக்காசு என்ன செய்கிறான், அவள் வாங்குறான். இந்த ஆவிகளுக்கு என்னவே கிடையாதுன்னா வித்தியாசமே கிடையாது. அப்படின்னு அந்த தொழிலின் ஆவி என்ன செய்யும்? பணத்தை மட்டும் பேஸ் பண்ணும். பணத்தை மட்டுமே குறி வச்சு செயல்படுகிற இந்த தொழிலாளர் ஆவிகளை கர்த்தனுக்கு அழிக்கும்படி 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜோமன். 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜோமன். இயேசுவின் நாமத்தால் அந்நிய பாஷையில் ஜோமன். 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ரக்கா ஷேமா நாத்தா இந்த 5வது கிரியை அழிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த தொழிலாளருடைய 5வது கிரியை சபையில் அழிக்கப்படணும். சபை மக்கள் பணத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு, பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு, பணத்துக்காகவே செயல்படுகிற இந்த தொழிலாளியின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. ரக்க ஷேமா நாத்தோடி மால்கர போல்டி ஆந்தரா நீமான ரமண கடடட ரபதுலி நீமான ரபதுலி இயேசுவின் நாமத்தால் எங்க போனாலும் பணம் என்று அந்த பணத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு, பணத்தை மட்டுமே குறி வச்சு, பணம் சம்பாதிக்கிற மாத்திரமே குறியாக இருந்து, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எங்க வந்தாலும் பரவாயில்ல, யார் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா பணம் வேணும் என்று சொல்லி செயல்படுகிற இப்படிப்பட்ட இந்த தொழிலாளியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகணும். இனி சபையில கிளை சபைகள் இந்த தொழிலாளியின் வல்லமைகள், இந்த தொழிலாளியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் செயல்படவே கூடாது. ஒருமனப்படுகிறோம். ஜோமன் ரைபா ஷாபா துடி மக்க ரைகா பௌத்ரி ஆந்தனா இயேசுவின் நாமத்தால் பணத்தை மட்டுமே மையமாக வச்சு செயல்படுகிற இந்த தொழிலாளியின் வல்லமைகளை இன்னைக்கு முறிச்சு போடுங்கப்பா. எங்க போனாலும் பணம் என்று பணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி, பணத்துக்காகவே வாழுகிற, பணத்துக்காகவே செயல்படுகிற, பணத்துக்காகவே போக வைக்கிற, பணத்துக்காக செயல்பட வைக்கிற அத்தனை காரியங்களையும் இன்றைக்கு எங்க சபையில, எங்க கிளை சபைகள் அவைகளை முற்றிலும் வேறு அறுக்கப்பட்டு போயிடணும். இப்படிப்பட்ட தொழிலாளியுடைய இந்த 5வது கிரியை அழிக்கப்பட்டு நிர்மலமாகி போயிடணும். இயேசுவின் நாம் காரியங்கள் எல்லாம் கதை அபத்தமாக்கி போடு. இனி இப்படிப்பட்ட ஒரு ஆவிகள் எங்க சபையில, கிளை சபையில எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாதையா. கர்த்தர் பாதுகாத்து ஆளுக செய்யுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. 6வது கிரியை நயம் பண்ணும். 6வது கிரியை என்ன? நயம் பண்ணும். எவ்வளவு தந்திரமா ஒரு நபரிடத்துல செய்ய முடியுமோ, எவ்வளவு பாசம் இருக்கிறத போல காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறத போல நடிக்கிறது, அந்த நயம் பண்றது. அது ஒரு வித்தியாசமான காரியம். அதை உணர முடியும். அதை நம்ம சில வார்த்தைகள் விவரிக்க முடியாது, சிலதை உணர முடியும், விவரிக்க முடியாது. அது என்ன செய்யும்? நயம் பண்ணுனா எப்படியாக ரொம்ப பாசமாக இருக்கிறது போல், ரொம்ப நேசமாக இருக்கிறது போல் அப்படியே அழுது அவன்கிட்ட ரொம்ப நடித்து அந்த விஷயத்தை என்ன செய்யுதுன்னா உள்ளேருந்து வெளியில் வாங்கிறது. இது வாங்கிறதே எதுக்கு? அவனை அழிக்கிறதுக்கு தவிர அவனை ஆசிர்வதிக்க இல்லை. அவன் பலம் எதில் இருந்தால் உனக்கு என்ன? அது மாதிரி இல்லை. நயம் பண்ணுகிறது. நல்லவளை போல் ரொம்ப பாசமாக இருக்கிறது போல் காட்டி அவங்க கட்ட விஷயத்தை வாங்கிறது. வெளியில் யாருக்குமே சொல்லாத ரகசியம் காக்கிறவங்கள போல நடித்து நயம் பண்ணுகிற ஆவிகள். அந்த நயம் அதை சொல்கிறது விவரிக்கிறதுக்கு கொஞ்சம் அது இதுவாக இருக்கு. அது சில பிள்ளைகள் இருக்கிறீங்க, அது விவரம் பண்ண எனக்கு முடியாது. நயம் பண்ணுகிற ஆவி, நயம் பண்ணுகிறோம். நயம் பண்ணி என்ன செய்யும்? அலட்டினால் அவன் ஆத்மா விசனப்படத்தக்கது அளவுக்கு
அவனை அலட்டினால் அப்படி சொல்லுது. அப்படியே அழுது அப்படியே நடிச்சு, நான் நேசிக்கல, என்ன பாசமா இல்லை, இவன் நேசமா இல்லை, என்னை வெறுக்கிற, அப்படியெல்லாம் அவனை நடிச்சு அந்த உள்ளான ரகசியத்தை வாங்கி அவனை பிடிக்க வச்சுச்சு, அவனை சிக்க வச்சுச்சு. அப்படிப்பட்ட ஆவி இந்த தெளிலாளின் ஆவி, நயம் பண்ணுகிற ஆவி. இந்த 6வது கிரியையை கர்த்தர் அழிக்கும்படி, அந்த 6வது கிரியை கர்த்தர் அழிக்கும்படி அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணுமா, அந்நிய பாசையில் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் அல்மா ரக்கா சேமா நாத்தோடிமா ரேபாலா ரபா துடி அந்தர மாட்கரமா நீமான ரமண கத்துடி மாட்கர மனுசி மான்கோர் ரபா துடி மால ரபா துடி அந்தர மணக்கரபா ரபாலா ரமண சபா துடி அந்தர நீமா நாமா நாத்தா டாடா ராக்கா மானா கபா அல்மா ரக்கா சேமா நாத்தோடி அந்த ரபோ நீமா நாரா மானா கமா நாத்தா டாடா லேமா லாக்கா நாத்தோடி அந்த ரமா நீமா நாசி மாக்கா ரோ ரே பா கா தா டா ரா கா மா நே மா கா மா நா சோ மா ரோ கோ லே பா பா தா டா ரா கா மா நா நே மா கா நா தா டா ரா கா நா லே பா பா தோ டா ரா மா கா நா கா சே மா லா ரா கா. இயேசுவின் நாமத்தால் இந்த நயம் பண்ணுகிற ஆவிகள், இந்த நயம் பண்ணுகிற வல்லமைகள், இந்த நயம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் ரொம்ப பாசமா இருக்கிறத போல, ரொம்ப பாசமா இருக்கிறத போல காட்டுகிற இந்த நயம் பண்ணுகிற இந்த தெளிலாளின் 6வது கிரியை இன்னைக்கு அழிக்கப்படட்டையா, இன்னைக்கு அழிக்கப்படட்டையா. இன்னைக்கு சபையில கிளை சபைகளை அப்படிப்பட்ட தெளிலாளின் ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது, கிரியை செய்யவே கூடாது. ஒருவரைய நயம் பண்ணவே கூடாது, ஒருவரைய நயம் பண்ணவே கூடாது, ஒருவரைய நயம் பண்ணவே கூடாது, ஒருவரைய நயம் பண்ணவே கூடாது, ஒருவரைய நயம் பண்ணவே கூடாது. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒருவரைய நயம் பண்ணாதபடிக்கு அப்படிப்பட்ட கிரியை எல்லாம் முடைக்கு போடுகிறோம். மக்களை நயம் பண்ணுகிற ஆவியை முடைக்கு போடுகிறோம், மக்களை சிக்க வைக்கிற ஆவிகள் முடைக்கு போடுகிறோம், மக்களை சிக்க வைக்கிற ஆவிகள் முடைக்கு போடுகிறோம். இந்த தெளிலாளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படணும், தெளிலாளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படணும், தெளிலாளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். தெளிலாளின் ஆவியை கத்த முறியடிச்சு போட்டுருங்க சுவாமி. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இனி எங்கள் சபையில் கிளை சபையில் நாங்களும் எங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த நயம் பண்ணுகிற ஆவியை நாங்கள் இனங்கண்டு கொள்ளணும் ஆண்டவர். இந்த நயம் பண்ணுகிற ஆவியை நாங்கள் இனங்கண்டு கொண்டு எதிர்த்து ஜெயிச்சு ஜெயம் எடுப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டி கொடுங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 7வது கிரியை மற்றவன் சிம்சோன் பிடிச்சி கொடுத்தாச்சு, அதை குறித்து எந்த ஒரு வருத்தமே இல்லை. தான் இப்படி செஞ்சிட்டோமே, தாம் ஒரு தவறு பண்ணிட்டோமே, நம்ம நேசித்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ற வருத்தம் கூட அந்த தெளிலாளுக்கு இல்லை. செஞ்ச தவறை குறித்து வருத்தப்படாத இருக்கிறது தெளிலாளின் ஆவி. யூதாசாவது பரவாயில்ல, பின்னாடி போய் மனம் வருந்தி போய் கேட்டு இன்னொன்னுமோ பண்ணான், ஏதாவது பண்ணான். ஆனால் தெளிலாள் என்ன செஞ்சான், அவனை பிடிச்சின்னு போயிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, மாவரைக்க வச்சுட்டாங்க, வேடிக்கட்டை வச்சான். ஆனால் தெளிலாள் அதுக்கு பிறகு அந்த சிம்சோனை குறித்து உணர்வே இல்லாமல், அந்த எண்ணமே இல்லாமல் போயிட்டான். ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி காசை வேணா காட்டி கொடுத்தோம், நம்ம சிநேகிச்சான், ஆனால் நம்ம இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்ற வருத்தம் கூட இருக்காது. தான் செய்த தவறை குறித்து செய்த பிறகாவது அந்த தவறை குறித்து வருத்தப்படாமல் கேஷுவலாக இருக்க வைக்கிற ஆவி இந்த தெளிலாளின் ஆவி. 7வது கிரியை, இந்த கிரியை இன்னைக்கு அழிக்கப்படணும். எவ்வளோ பேருக்கு நாம் செய்த தவறை குறித்து ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமேன்ற வருத்தம் இருக்குன்னா தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட வருத்தம் இல்லைனா இந்த தெளிலாளின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பக்கத்தை கையை பிடிச்சி இந்த 7வது கிரியை கத்தை அழிக்கும்படி, இந்த 7வது கிரியை கத்தை முறியடிச்சு போடும்படி எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாம் ஒருமனப்படி ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தவறை குறித்து ஆண்டவரே அது குறித்து வருத்தமே இல்லாமல், அப்படி தவறை செஞ்சுட்டோமேன்ற வருத்தம் கூட இல்லாமல் வாழ வைக்கிற இந்த தெளிலாளின் ஆவியை கத்தை முறியடிச்சு போடுங்கப்பா. இந்த தெளிலாளின் வல்லமையை முறியடிச்சு போடுங்கப்பா. இந்த தெளிலாளின் கிரியை முறியடிச்சு போடுங்கப்பா. இந்த தெளிலாளின் காரியத்தை முறியடிச்சு போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அல்மா ரக்கா சேமா நாத்துடி யாந்தரோ ரேக்கா மௌதுடி யாந்தர ரிமேல்கரபோ ரைபல ரமண சபா துடி யாந்தர நீமன ரபதோட யாந்தர மல்கர மௌடிய நீமன ரபோதுடி மாக்கரோ ரக்கா சேமா நாத்தட. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் செய்த தவறுகளை குறித்த மன வருத்தம் கூட இல்லாம இருக்க வைக்கிற, கேஷுவலா இருக்க வைக்கிற இந்த தெளிலாளின் ஆவி இந்த 7வது கிரியை எங்க சபையில கிளை சபையில எங்களுக்குள்ள முற்றுமை
அழிக்கப்பட்டு போகணும், முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகணும், முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகணும், முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகணும், முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகணும், முற்றிலுமாய் செயலிழந்து போகணும். இந்த 7 கிரி அழிக்கப்பட்டு போகட்டையா, இன்படிப்பட்ட கிரி அழிக்கப்பட்டு போகட்டையா. ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தால் நாங்கள் செய்த தவறுகள் பின்னாடி மனம் வருந்தக்கூடிய காரியமாவது எங்களுக்குள்ள இருக்குன்னு ஆண்டவரே, இந்த தெளிலின் ஆவிக்கு நாங்கள் உடன்படவே கூடாது, நாங்கள் விட்டு கொள்ளவே கூடாது, நாங்கள் ஒத்து போயிடவே கூடாது, நாங்கள் கண்டுக்காம போயிடவே கூடாது. இந்த தெளிலின் ஆவியை கர்த்தர் முறியடிச்சு போட்டு இந்த தெளிலின் ஆவியின் கைகளில் இருந்து எங்களை எங்கள் சபையின் கிளை சபைகளை விடுவித்து கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிற இப்படிப்பட்ட இந்த 7 விதமான கிரியைகளையும், இந்த தெளிலான ஆவிக்குள்ள இருக்கிற இந்த 7 கிரியைகளையும் கர்த்தர் முற்றிலுமை அழிச்சு அதை குளிதோண்டிக்கு அதை புதைச்சி போடும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே துதிக்கிறமையா ஆகானுக்கு மேல ஒரு பெரிய கற்கோயிலை குவிச்சதை போல இந்த தெளிலான ஆவிக்கு மேல ஒரு பெரிய ஆண்டவர் கற்கோவியலை நீ குவித்து விட வேண்டும் என்று சொல்லி சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இனிமே எங்களுக்கு சபைகளை கிளை சபைகளை இந்த தெளிலாளின் ஆவிக்கிரியை நடப்பிக்கவே கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் கத்தை அபத்தமாக்கி போட்டு கர்த்தர் நீங்க சபையை பாதுகாத்துடுங்கப்பா. சபையை ஆசீர்வதிங்க சுவாமி. சபை வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்கப்பா. சபை பெருக்கமடைய உதவி செய்யுங்க. குறிப்பு ஆண்டவரே அந்த யுத்த வீரர்கள் காப்பாற்றப்பட உதவி செய்யுங்க. சபை காப்பாற்றப்பட உதவி செய்யுங்க. சபை மக்கள் காப்பாற்றப்பட உதவி செய்யுங்க. தேவ கரம் பலமாய் கிரியை செய்யட்டும். தேவனுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஒப்பு கொடுக்கிற நடத்துங்கப்பா. இப்படிப்பட்ட ஆவிகளை எங்க மத்தியில் எந்த விதத்தில் கிரியை செய்யாதவர் எல்லா வட்டக்கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு கரங்கோடு இருக்கட்டும். நாம மையப்பட்டும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.